ஐயா 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 ஐயா. அந்த புடவையும் நானும் ஒண்ணுதான் வசு. என்னோட பாதி வாழ்க்கை அர்த்தம் இல்லாம அழிஞ்சு போன மாதிரி அந்த புடவையும் பாதியிலேயே எரிஞ்சு போச்சு. ரெண்டுமே என் காதல் தான் வசு. காதல் போனதுக்கு அப்புறம் குப்பை தொட்டில நான் கடந்தா என்ன, அந்த புடவை கடந்தா என்ன? ஏன் தான் இந்த அர்ஜுன் இப்படி இருக்கானோ? இதுக்கு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான காதல் அவனுக்கு? இப்படி ஒரு மனுஷன் காதலிப்பான்னா அந்த வசு எப்படிப்பட்டவளா இருந்திருக்கணும்? சில நேரம் நிஜமாவே நானே அந்த வசுவா இருந்துடக்கூடாதான்னு என் மனசு ஏங்குது. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டானான்னு ஒவ்வொரு பொண்ணும் ஏங்குறா. ஆனா எனக்கு கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற மாதிரி அந்த கொடுப்பனை எனக்கு இல்ல. என்ன செய்யறது? என்ன நடக்குமோ அத்தனை நடக்கும். அர்ஜுன் தூங்கிருப்பானா? பாவம், புடவைய குப்பை தொட்டில போட்டதுனால அந்த சோகத்துல இருப்பான். செம்ம போய் அவனை பார்த்துட்டு வந்துருவோம். ஏய், என்னடி இன்னும் தூங்கலையா? இல்ல, தூங்கதா போறேன். போய் தூங்கு. எங்க போயிருப்பான் இந்த அர்ஜுன்? அதுவும் இந்த நேரத்துல? ஓ, சார் சாப்பிடாம கூட எங்க போயிருக்காருன்னு தெரியல. வர வர இந்த ஆளோட அட்டகாசம் தாங்க முடியல. இன்னைக்கு என்ன புது பிரச்சனைய கொண்டு வர போறானோ? ஐயோ, யாரோ வர மாதிரி இருக்கே. நீதானா? நான் வேற யாரோன்னு நினைச்சேன். வசு, நீ தூங்கல? போ, போய் தூங்கு போ. யோ, நான் தூங்குறது இருக்கட்டும். நீ இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? நான் இங்கதான் இருந்தேன். இதோ இங்கதான். ஹே, நீ இங்க இருந்தேன்னு ஏயா போய் சொல்ற? நான் இவ்ளோ நேரம் இங்கதான் சுத்திட்டு இருந்தேன். உன்னை மட்டும் ஆளை காணோம். சாப்பாடு கூட சாப்பிடாம வெளியே போயிருக்க. எங்க போனேன்னு கேட்டா இங்கதான் இருந்தேன்னு சொல்றியா? வசு, உன்கிட்ட நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம ஊர் சுத்துற ஆள் இல்ல. ஏதோ முக்கியமான விஷயமா தான் நீ வெளியே போயிட்டு வந்திருக்க. கேட்டா இல்லன்னு சொல்ற. கூடிய சீக்கிரமே நீ எங்க போன, என்ன பண்ணன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அனாவசியமா பொய் மேல பொய் சொல்லாத. என்ன, உனக்கு பொய் சொல்ல வராது. நல்லா சாப்பிட்டு தூங்கு. நீ சாப்பிட மாட்ட? இப்போ என் கண் முன்னாடியே சாப்பிடு. இல்ல வசு, நான் சாப்பிடுறேன். போ சாப்பிடியா? குட் பை. என் மேல எவ்வளவு அன்பா இருக்க. உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன் வசு. உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். அங்கிள், வணக்கம் மாப்ள. வணக்கம். வாங்க. மாப்பிள்ள வந்திருக்காரு. மஞ்சளா, வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் அங்கிள். நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்பிள்ள, நல்லா வாங்க. கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சு. அப்பா உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. இந்தாங்க அங்கிள். ரொம்ப சந்தோஷம். எப்படி கொடுங்க. உட்காருங்க மாப்பிள்ள. எங்களை விட கல்யாண வேலையில நீங்க தான் மும்முரமா இருக்கீங்க போல இருக்கு. ஆண்டி, அன்பு செல்லுக்காக பூ வேணும். அன்பு எங்க? அவ கோவிலுக்கு போயிருக்கா. என்ன மாப்ள, ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அன்பு இருக்கும் போது வந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கலா, மாப்பிளைக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்க அக்கா. அப்புறம் ஆண்டி, மறக்காம அன்பு வந்ததும் பூ வச்சுக்க சொல்லுங்க. அன்பு இருந்தா நானே அவளை பார்த்து பூ கொடுக்கணும்னு நினைச்சேன். அன்பு வர்ற நேரம் தான். வழக்கமா இந்நேரம் வந்திருப்பா. இன்னைக்கு லேட் ஆகுது. அதான் என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நீங்க அவளை பார்த்துட்டு அவகிட்டயே கொடுத்துட்டு போயிடலாம்லப்பா. சரிங்க ஆண்டி.
மாப்பிள இந்தாங்க தண்ணி. தேங்க்ஸ். முடிஞ்சா பூவை இருந்து கொடுத்துட்டு போங்க, இல்லனாலும் பயப்படாதீங்க. நீங்க கொடுத்ததா சொல்லி நானே அன்பு கிட்ட பூவை கொடுத்துடுறேன். ஆ சரி. அம்மா எதனா சொல்லி அனுப்பிச்சாங்களாப்பா? ம் ஆமா ஆண்டி, முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு அளவு ஜாக்கெட் வாங்கிட்டு சொன்னாங்க. ஓ சரி, இருங்க மாப்பிள்ள எடுத்துட்டு வரேன். என்ன மாப்பிள, அன்பு செல்வி இல்லனதும் அமைதியா இருக்கீங்க? நாங்களும் மனுஷங்க தான், போனா போதுன்னு எங்க கூடயும் பேசலாம்ல. எங்க என்ன பேச விடுறீங்க? வந்ததுல இருந்து நீங்களே தான் பேசிட்டு இருக்கீங்க. இந்தாங்க மாப்பிள்ள. அங்கிள் நான் கிளம்புறேன். வாங்க. அன்பு செல்வியை பார்க்காம போறதுதான் கொஞ்சம் குறையா இருக்கு. அன்பு வந்தா நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரிங்க மாப்ள. மாப்ள, கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இனி நீங்க அன்பை பாத்துக்கிட்டே தானே இருக்க போறீங்க. அதானே. சரி நான் வரேன். வாங்க சரிங்க மாப்பிள்ள. ஆண்டி மறக்காம அன்பு வந்தா அந்த பூவை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாப்பிள. அன்பு வந்தா நீங்க வாங்கி கொடுத்ததா சொல்லி உங்க வருங்கால மனைவிக்கு நானே அந்த பூவை கொடுத்துடுறேன். சரி நான் வரேன். வாங்க மாப்ள. அண்ணா, அன்பு மேல மாப்ள ரொம்ப பாசமா இருக்காருண்ணே. ஆமாங்க கணேசா. ஹாய் அன்பு, எங்க உன்னை பார்க்காம போறேன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. ஒண்ணும் இல்ல, மேரேஜ் இன்விடேஷன்லாம் பிரிண்ட் ஆகி வந்துச்சு. அப்படியே அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு முகூர்த்த புடவைக்கு அளவு ஜாக்கெட் வாங்கிட்டு சொல்லி அம்மா சொன்னாங்க. அட பாருடா, அன்புக்கு வெக்கப்படலாம் தெரியுது. இங்க பாரு, ஆண்டி கிட்ட பூ கொடுத்துருக்கேன், மறக்காம வாங்கி வச்சுக்கோ. நம்ம மேரேஜுக்கு அப்புறம் நான் அடிக்கடி இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். சரி நான் வரட்டுமா? பாய். அண்ணா, பத்திரிக்கை சூப்பரா இருக்குண்ணே. ஆமாங்க கணேசா, நானும் பார்த்தேன், நல்லதா இருக்கு. வான்பு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? மாப்பிள்ள வந்திருந்தாரு, உன்னதான் கேட்டுட்டே இருந்தாரு. வெளியே பார்த்து பேசிட்டு தான் வந்தேம்மா. ஓ, பார்த்து பேசிட்டு வந்துட்டியா? அது என்னமோ வந்ததுல இருந்து உன்னையே தான் கேட்டுட்டு இருந்தாரு. எங்களெல்லாம் மனுஷங்களாவே மதிக்கல. கலா, அன்பு கிட்ட வம்புலுக்கு ஆரம்பிச்சிட்டியா? மஞ்சளா, ம்? மாப்பிள்ள அன்புக்கு பூ வாங்கிட்டு வந்தாருல்ல, அதை எடுத்து அன்பு கிட்ட கொடு. ம் சரிங்க. அது என்னமோ அன்பு கிட்ட கொடுத்துருங்க, அன்புக்காக வாங்கிட்டு வந்தா அன்பை வச்சுக்க சொல்லுங்கன்னு 1000 தடவை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் நாங்க கொடுக்காம இருக்க முடியுமா? போலீஸ்காரர் வேற, கேஸ் போட்டாலும் போட்டுருவாரு. இங்கதானே வச்சேன், அதுக்குள்ள எங்க போச்சு? அண்ணா, பத்திரிக்கையில இன்னையில இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கொடுத்துடலாம் கணேசா. ம். என்ன மஞ்சளா தேடிட்டு இருக்க? இல்லங்க, மாப்பிள்ள பூ வாங்கிட்டு வந்திருந்தாருல, உள்ளதான் வச்ச மாதிரி இருக்கு, ஆனா காணுமே. என்ன சொல்ற? பூவை திருடிட்டு போ, வெளியில இருந்து திருடனா வருவான். நல்லா தேடி பாரு, எங்கேயாவது மறந்து வச்சிருப்பேன். மாமா, இது என்ன பெரிய இந்த பூவு நம்ம தோட்டத்துல இல்லாததா? இத போய் தேட சொல்லிட்டு இருக்கீங்க? போங்க மாமா. இவனுக்கு என்னாச்சு? இந்த பூவை அன்பு தலையில வைக்கிறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அந்த பூ தானே இது? மாமா, மாமா இங்க வாங்க. மாமா சீக்கிரம் வாங்க மாமா. கணேசே மாமா, நீங்களும் வாங்க. சீக்கிரம் எல்லாரும் வாங்க. மாமா இங்க வாங்க. என்னடா? பாருங்க. டேய், வாடா இங்க. வாடாங்கறல, வாடா. என்னங்க ஐயா? இந்த பூ உனக்கு ஏது? ஐயா, அங்க இருந்ததுங்க ஐயா. அங்க இருந்தா உடனே எடுத்து சாமிக்கு போட்டுருவியா? இத பாருடா, உனக்கு வர வர அதிக பிரசங்கத்தனம் அதிகமாயிடுச்சு. ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சாமிக்கு பூ போடல, அதான். ஏய், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எங்களுக்கு தெரியாது? அன்பு செல்விக்கு மாப்பிள்ள ஆசையா வாங்கி கொண்டு வந்த பூ, அத அவ தலையில வச்சு அழகு பாக்குறதுக்குள்ள
அதை எடுத்துட்டு போய் கட் பண்ணி சாமிக்கு போட்டுட்ட. ஐயா என்னையா சொல்றீங்க? கார்த்திக் சார் வாங்கிட்டு வந்தாரா? சத்தியமும் சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. தெரிஞ்சிருந்தா இந்த பூவை நான் தொற்றுக்கவே மாட்டேனா? போய் சொல்லாதடா. உனக்கு நல்லா தெரியும்டா, மாப்பிள்ள ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை அன்பு வச்சுக்க கூடாதுன்னு இப்படி பண்ண. ஐயா என்ன நம்புங்க, எனக்கு நிஜமாவே கார்த்திக் சார் வந்ததும் தெரியாது, அவர் பூ வாங்கிட்டு வந்ததும் தெரியாது. நான் யதார்த்தமா சாமி படத்துக்கு எடுத்து போட்டுட்டேன். வர வர உன் நடவடிக்கை சரியில்லாம போகுது. உன்னை வீட்டுக்குள்ள விட்டது தப்பா போச்சு. இனிமே ஏன் அனுமதி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. மாட்டு தொழுவத்துல தான் இருக்கணும். மாமா, நான் தான் படிச்சு அப்பவே சொன்னேனே இவனுக்கு அதிகமா இடம் கொடுக்க கூடாதுன்னு. நான் சொல்றதை யார் தான் கேக்குறீங்க? என்ன இந்த விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார்ண்ணே. சரி சரி, யாரை இதை அவர்கிட்ட சொல்லிக்க வேணாம். இவனை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். இன்னும் ஏன்டா நினைக்கிற? போய் மாட்டு தொழுவத்துல போய் வேலையப்ப. இதுக்குதான் இவன் எப்படி திட்டு வாங்குறானோ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நல்லவ மாதிரி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் பாரு இவன. வா வசு, என்ன இவ்வளவு தூரம்? என்ன நக்கலா? அம்மா நீ ஏன் இப்படி பண்ண? உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை எல்லாம்? எதை கேக்குற வசு? கார்த்திக் வாங்கிட்டு வந்த பூவை சாமிக்கு போட்டல்ல, அதத்தான் சொல்றேன். ஓ, அத சொல்றியா? அது தெரியாம நடந்துருச்சு. யோ, நீ அத தெரியாம பண்ணிட்ட, நான் இத நம்பணுமா? யாருக்கு அதுல பூ சுத்துற? வசு, உண்மைய சொன்னா நம்புறதுதான் நல்லது. யோ யோ, கார்த்திக் எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை நான் தலையில வச்சுக்க கூடாதுன்னு தானே அதை கட் பண்ணி நீ சாமிக்கு போட்ட. வசு, பாத்தியா வசு, நீயும் மத்தவங்க மாதிரி என்ன தப்பா நினைச்சிட்ட பாத்தியா? இரியா, நடிக்காத. நீ யாரு, எப்பப்போ எப்படி மூஞ்ச மாத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் யா. வசு, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் வேணும்னே அப்படி செய்யல வசு. ஆனா யோ, என்னையா ஆனா அவனா? வசு, என்ன நம்பு. கார்த்திக் வந்ததும் தெரியாது, பூ வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்க சொன்னதும் எனக்கு தெரியாது. உங்க அப்பா கிட்ட நான் சொன்னது எல்லாமே சத்தியம். இது எல்லாமே யதார்த்தமா நடந்தது வசு. உண்மையிலேயே அது கார்த்திக் வாங்கி கொடுத்த பூன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி செஞ்சிருப்பானான்னு தெரியாது. ஆனா கட்டாயம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். உண்மை தெரியாம தான் அதை எடுத்து சாமிக்கு போட்டேன். ஆனா வசு, சாமிக்கு அதான் பிடிச்சிருக்கு. சாமிக்கு பிடிச்சிருக்கா? என்னையா உளர்ற? ஆமா வசு, அந்த கடவுளும் அப்படிதான் நினைச்சிருக்காரு. அதனாலதான் நான் பூவை சாமிக்கு போட்டிருக்கேன். ஓ, நீ பண்ண ஃப்ராடு தனத்துக்கு சாமியையும் கூட்டு சேர்த்துக்கிறியா? வசு, நீ ஏன் பொண்டாட்டி? உன் தலையில பூ இருக்கணும்னா அது நான் வாங்கி தந்ததா தான் இருக்கணும். அடுத்தவன் வாங்கி கொடுத்து வச்சுக்கிட்டா அப்புறம் உனக்கு தான் அசிங்கம். அந்த கடவுளா பார்த்து அவருக்கே போடுற மாதிரி பண்ணிட்டாரு. ஐயோ, பொய் சொல்லாத வசு. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நீ என் மனைவி, உனக்கு பூ வாங்கி கொடுக்கற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. மத்தது எல்லாமே தற்செயலா நடந்தது வசு. அதுதான் ஆண்டவனோட சங்கல்பம். இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீ புரிஞ்சுக்கோ. ஐயோ போதும், தெரியாம கேட்டுட்டேன். இப்படிதான் எப்பவுமே எதையாவது உளறிட்டு இருக்கியோ. உன்ட்டெல்லாம் பேசவே முடியாது. பேசினா நான் தான் பேச முடியாது. மஞ்சுளா, சாமிக்கு கற்பூரம் காட்டுமா? சரிங்க. அப்பா ஐயனாரே, கருப்பசாமி, சொக்கநாதா, எல்லாரும் துணை இருக்கணும்பா. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்.
கணேசா அண்ணா. நீ வெளியூர்ல போய் ம் நீயும் கலாவும் நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிங்க. சரிங்கண்ணா. நான் உள்ளூர்ல போய் முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறேன். ம் சரியா? சரிங்கண்ணா. டேய் வீரா, மாமா நான் பத்திரிக்கை எடுத்துக்கிறேன். ஆ. நீ அந்த பழ மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வா. மாமா பத்திரிக்கை தானே கொடுக்க போறோம். இந்த பழ மூட்டையெல்லாம் எதுக்கு? நாம என்ன வியாபாரமா பண்ண போறோம்? டேய் மடையா, பத்திரிக்கை வைக்கணும்னா தட்டுல ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு மாதுளை, வெத்தலை பாக்குன்னு வச்சு கொடுத்தாதானே ஒரு மரியாதை. சுத்த மடையனா இருக்கியே, எடுத்துட்டு வா. ஏன்டா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர வேண்டியவன பழ மூட்டையா தூக்க சொல்றீங்க? என்னடா யோசனை? அது இல்ல மாமா, எனக்கு முதுகு வலி இருக்கு. டாக்டர் வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னடா இந்த வயசுல முதுகு வலி கிதுகு வலி நீட்டு? உன் வயசுல நான்லாம் பனைமரத்தைய பேத்து போட்டுருவேன். யாரு நீ? நாங்களாம் பார்க்கலன்னு தானே கதை விட்டுட்டு இருக்க. உன்னால ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது, நீ பனைமரத்தை பேத்தியா? என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப என்னதான்டா பண்ண போற? பேசாம அர்ஜுனை மாட்டி விட்டுற வேண்டியதுதான். மாமா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் நம்ம வீட்டுல தண்டத்துக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான்ல, அவனை தூக்க சொல்லுவோம். அதுவும் சரிதான். டேய் அர்ஜுன், ஆ? வாடா இங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. ஊரெல்லாம் அன்பு செல்வியோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும். பத்திரிக்கையோட தட்டுல வச்சு கொடுக்கறதுக்கு பழம்லாம் அந்த மூட்டையில இருக்கு. அந்த பழ மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு என் பின்னாடியே வா. என்னடா மூட்டையை தூக்குடானா கோட்டையை பிடிக்க போற மாதிரி யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. இதோ இப்போ வந்துடுறேன். எங்க ஓடுறான் இந்த பையன்? இந்த ஆளு சரியான ஏமாளி. வீரா எப்படி முடியாதுன்னு சொல்றான், இவரும் அதே மாதிரி எதையாவது சொல்லி முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. என்னடா பைய இது? ஒண்ணு இல்லைங்க ஐயா, பத்திரிக்கை வைக்க போறோம்ல, அதான் கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டுமேனு. என்னடா இது? தூக்குறது மூட்டை, இதுல கௌரவம் வேறயா? சும்மா ஒரு ஸ்டைலுக்கு தான் ஐயா. என்னமோ சொல்ற, வா போலாம். ம். மூட்டை தூக்க வைக்கும் போதே என்ன சைட் அடிக்கிறியா? என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ இரியா. என்ன வசு, மாமா கார்ல ஏறிட்டாரு. சீக்கிரம் இந்த மூட்டையெல்லாம் கார்ல வைக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் தேவையில்லாம என்ன திட்டுவாரு. நல்ல ஆளியா நீ? நான் தான் உன் பொண்டாட்டி, நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொன்ன. நான் இல்லனா வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட வசனம் எல்லாம் பேசின. இப்ப என்ன ஆச்சு அதெல்லாம்? ஆமா பேசுன, இப்ப என்ன இப்ப அதுக்கு? என்ன இப்பவா? யோ, என்ன பார்த்தா உனக்கு லூசா தெரியுதா இல்ல கிறுக்கா தெரியுதா? ஐயோ வசு, என்ன வசு இப்படி எல்லாம் சொல்ற? எனக்கு எப்பவும் நீதான் உலக அழகி. உன் கண்ணு இருக்கே கண்ணு, அது அப்படியே வெள்ளி நீரோடையில துள்ளி குதிச்சு ஓடுற இந்த கெண்ட மீன் மாதிரி அழகா இருக்கு. உன் புருவம் இருக்கே புருவம், அது அப்படியே அந்த ராமர் வளைச்ச வில் மாதிரி அப்படி இருக்கு. அப்புறம் அந்த உதடு இருக்குல்ல, உதடு இந்த ஆரஞ்சு பழ சொல மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்ச மாதிரி அழகா இருக்கு. அப்புறம் இந்த கழுத்து இருக்குல்ல. யோ போதும் நிறுத்தியா. சும்மா ராம வளைச்ச வில்லு அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் லூஸ் இல்ல. ஐயோ வசு, சத்தியமா சொல்றேன், என் கண்ணுக்கு நீ அப்படிதான் தெரியல. இதுக்கு மேல பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. சரி சரி ஓகே, நான் பேசல. இப்ப உனக்கு என்ன வேணும் சீக்கிரம் சொல்லு. அவர் வேற எனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் சீக்கிரமா போகணும். யோ இந்தாயா இரியா. ஏதோ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இப்போ பத்திரிக்கை வைக்க கூப்பிடுறாருன்னு சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடுற. உனக்கு அசிங்கமா இல்ல? ஓ ஓ ஓ, அப்போ உனக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் பத்திரிக்கை வைக்க போறது உனக்கு கஷ்டமா இருக்கு. கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். நீதான் என் வசுங்கிறது கன்ஃபார்ம், அதுல டவுட்டே இல்ல. யோ மறுபடியும் மறுபடியும் இரிட்டேட் பண்ணாத. உன்கிட்ட பேச வந்தேன் பாரு, என்னமோ பண்ணுப்போ. ஹே வசு வசு வசு, நீ இவ்வளவு தூரம் கேட்டு நான் காரணத்தை சொல்லாம இருந்தா அது உன் மேல வச்சிருக்கிற அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்ல. அதுக்கா? எதுக்கு? அதான் லவ். யோ டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத. நான் எதை செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும்ல.
இருக்குமா இல்லையா? இருக்கும் இருக்கும். ஆ, அதே மாதிரிதான் இப்ப நான் பத்திரிக்கை வைக்க சந்தோஷமா கிளம்புறதுக்கும் ஒரு அழகான காரணம் இருக்கு. யோ, என்னையா சொல்ற? எனக்கும் கார்த்திக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கும் நீ சந்தோஷமா பத்திரிக்கை வைக்க போறேன்னு சொல்றதுக்கும் என்னையா காரணம் இருக்கும்? ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. சொல்லி தொலை. வசு, என்ன நீ அப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் பட்டுன்னு சொல்லிட்டா அந்த இன்ட்ரெஸ்டிங்க போயிடும் வசு. இந்த விஷயம் அப்புறம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ உனக்கும் தெரியும். அப்பெல்லாம் தெரிய வேணா, இப்பவே சொல்லு. சொல்றேன். மாமாவும் வீராவும் எங்க போறாங்க? எங்க போறாங்க? கார்த்திக் அன்பு செல்வி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போறாங்க. யோ, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். நீ எதுக்கு சந்தோஷமா போற அத சொல்லியானா? எதோ கதை சொல்லிட்டு இருக்க. நான் அன்பு செல்வி கார்த்திக் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போல. பின்ன எல்லாத்தையும் முதல்லயே சொல்லிருவாங்களா? இப்பவே சொல்லிட்டா என்ன ட்விஸ்ட் இருக்கு வசு? நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு தெரியும். அப்படியே என்ன எல்லாரும் பிரம்மாண்டமா பாப்பாங்க. ஓகேவா? வரட்டா? யோ, யோ, எதோ சொல்லிட்டு போறான் பார். நம்மள இப்படி குழப்பி விட்டுட்டு எங்க போறான் இவன்?